முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசின் சதி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டக்கூடிய கேரள சதி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க கூடாது என ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். முல்லை பெரியாற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கு தீர்மானித்திருக்கக்கூடிய கேரள அரசு அந்த அணையை கட்டுவதாலும் புதிய அணை கட்டப்பட்ட பிறகு இப்போதுள்ள பழைய அணையை இடிப்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கான வரம்புகளை நிர்ணயிக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் விண்ணப்பித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய அணை கட்டக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான கேரள அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முல்லை பெரியாற்றின் குறுக்கே இப்போது இருக்கக்கூடிய அணை 128 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டதால் அது வலுவிழந்து விட்டதாகவும், அந்த அணை இடிந்தால் அதற்கு கீழே இருக்கக்கூடிய இடுக்கி உள்ளிட்ட 3 அணைகள் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும், அதனால் மத்திய கேரளாவில் பேரழிவு ஏற்படும் என்றும் கேரள அரசு கூறி வருவதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேரழிவை தடுக்க புதிய அணையை கட்டுவது மட்டுமே தீர்வு என்று கூறியுள்ள கேரள அரசு இப்போதுள்ள அணையிலிருந்து 366 மீட்டருக்கு கீழ் புதிய அணையை கட்ட தீர்மானித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் புதிய அணை கட்டுவதாலும் பழைய அணையை இடிப்பதாலும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சுற்றுச்சூழல் துறையின் ஒப்புதலை கோரியிருக்கின்றது கேரள அரசு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போன்ற அந்த செயல்கள் செய்யக்கூடாது எனவும், இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், கேரள அரசினுடைய நோக்கம் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவது அல்ல, மாறாக அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த விடாமல் தடுப்பதுதான் என குற்றம் சாட்டியிருக்கின்றார். முல்லை பெரியாறு அணையின் நீர்த்தேக்க பகுதிகளில் ஏராளமான சொகுசு விடுதிகளும் கேரளத்து பிரபலங்களின் மாளிகைகளும் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், அணையின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்பட்டால் அவை நீரில் மூழ்கிவிடும், அத்தகைய நிலைமை ஏற்படுவதை தடுக்கவே இதுபோன்ற முயற்சிகளை கேரள அரசு மேற்கொள்வதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். எனவே இதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர், முல்லை பெரியாற்றின் அணையின் ஒரு அங்கமான பேபி அணையை வலுப்படுத்த தடையாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 15 மரங்களை வெட்ட உடனடியாக அனுமதி அளிக்கும்படி கேரள அரசுக்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.